السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين الطيبين وأصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري. மேலான கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த அமர்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய மேலான பொருத்தத்துக்கும் அவனுடைய சங்கையான நெருக்கத்துக்கும் காரணமாக ஆக்கி அருள வேண்டும். உலகத்துல அல்லாஹு தாலா மனிதனுடைய வாழ்க்கைய பல வகையான தேவைகளோடு பின்னி பிணைந்ததாக ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதனுக்கு சாப்பிடுவது அவனுடைய தேவை, குடிப்பது தேவை, உறங்குவது தேவை, உடுப்பது தேவை, வீடு வாசல் தேவை. இந்த தேவைகள்ல பொதுவாகவே மனிதர்கள் ஒன்றை விட ஒன்றை முற்படுத்துகின்ற, ஒன்றை விட ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவருக்கு வாகனம் தேவை, அதுவும் தேவைதான். ஆனால் உணவினுடைய தேவை வருகின்ற போது, அல்லது அவருடைய வைத்தியத்தினுடைய தேவை வருகின்ற போது, அதை விட்டுவிட்டாவது வைத்தியம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவருக்கு உணவுக்கு வழி இல்லை, அவர் வாகனம் வாங்க பார்க்கிறாருந்தா நாம சொல்லுவோம், உனக்கு அறிவு இருக்குதா, முதல்ல சாப்பிட்றதுக்கு வழியை பாரு. வீட்டுல பிள்ளைகளுக்கு, பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இல்ல, நீ பைக் வாங்க பாக்குற. பைக் இல்லைன்னா என்ன ஆக போகுது? ட்ரெயின்ல போ, நடந்து போ, பஸ்ல போ, கார்ல போ, நீ திருவில்ல போ. சொந்த வாகனம் தான் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அந்த தேவையை நீ விட இத முதலிடம் கொடு, இது முக்கியத்துவம் கொடுன்னு நாம விளங்கி வச்சிருக்கிறோம். எனவே தேவைகளுடைய தராதரங்கள் இருக்குது. இந்த மனிதனுடைய வீட்டினுடைய தேவையை விட, சொந்தமா வீடு தேவை என்ற தேவையை விட, அவனுடைய உணவினுடைய தேவை அதை விட முக்கியமானது. உணவுடைய தேவையை விட அவனுக்கு சுவாசிக்க மூச்சு காத்து தேவை அதை விட முக்கியமானது. இது எல்லா தேவைகளை விட மனிதனுடைய ஆகப்பெரிய தேவையாக குர்ஆன் சொல்லுகின்ற தேவை மனிதனுக்கு ஹிதாயத்துடைய தேவை. அவனுடைய உயிர் போனாலும் ஹிதாயத்தை முதல்படுத்துது. ஹிதாயத்துக்காக உயிரை கொடுக்க வேண்டி வந்தாலும் கொடுக்கலாம், அதைத்தான் ஷஹாதா என்று சொல்லுது. ஹிதாயத்துக்காக ஊற விட வேண்டி வந்தாலும் விடலாம், ஹிதாயத் அதை விட முற்படுத்தப்பட வேண்டியது, அதைத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லுது. ஹிதாயத்துக்காக ஹிஜ்ரத் செஞ்சாலும், ஹிதாயத்துக்காக உயிரை கொடுத்தாலும் அது அடைய வேண்டிய பொறுமதியான சொத்து. இது எல்லா தேவைகளை விட மனிதனுக்கு மிகப்பெரிய தேவை ஹிதாயத்துடைய தேவை. ஹிதாயத் என்றால் என்ன? ஹிதாயத் என்றால் அவனுக்கு கல்பினுடைய ஒரு ஒளி. அவனை படைத்தது யாரு? நான் எதுக்கு வாழுகிறேன், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை விளங்கி அவனுடைய அந்த உள்ளத்தினுடைய ஒளியினால் அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சரியான திசையில தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றது. சரியான ஒரு தெளிவோட நான் எதுக்காக வாழுகிறேன், யாருக்காக வாழுகிறேன் என்பத சரியான தெளிவோட ஒரு வாழுகின்ற வாழ்க்கை, அதுக்கு பேரு ஹிதாயத். தன்னை படைச்ச ரப்ப விளங்குறது, தன்னை படைச்ச ரப்பு எதற்காக படைச்சான் என்பதை புரிஞ்சு அந்த வழியில தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுதான் ஹிதாயத். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சோதர்களே, ஹிதாயத்துடைய முக்கியத்துவம் அவ்வளவு இருக்கிறதுனாலதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும், பாலிகான பருவ வயது அடைஞ்ச ஒவ்வொரு முஸ்லிமும் 17 தடவைகள் ஹிதாயத்து அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. அல்லாஹ் ஃபர்தாக வாஜிபாக ஆக்கியிருக்கு. 17 தடவை ஒவ்வொரு நாளும் கேட்டாக வேண்டும். ஆண்களும் கேட்கணும், பெண்களும் கேட்கணும், பெரியவர்களும் கேட்கணும், சிறியவர்களும் கேட்கணும். எல்லோரும் ஃபர்து.
எப்படி பர்து? நாம ஒவ்வொரு நாளும் 17 ரக்காத்து தொழுகிறோம். 17 ரக்காத்துல ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரா ஃபாத்திஹா ஓதுகிறோம். சூரா ஃபாத்திஹா ஓதாதவருடைய தொழுகையே இல்லை. அவர் ஒவ்வொரு ரக்காத்திலே ஓதியாக வேண்டும். இமாமும் ஓத வேண்டும், மாமுமும் ஓத வேண்டும். பகல் தொழுகை, இரவு தொழுகை, ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லோரும் ஓதியாக வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல என்னதான் அப்படி இருக்குது? லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரா ஃபாத்திஹாவை ஓதாதவருடைய தொழுகையே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹான ஹதீஸ். 25 சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த சூரா ஃபாத்திஹா ஒருவர் ஓதாட்டி அவருடைய தொழுகையே இல்லை. ஒருவர் 29 ஜுஸ் ஓதுறார், தொழுகையில 29 ஜுஸ் ஓதுறாரு. ஆனா சூரா ஃபாத்திஹா ஓதல. தொழுகை கூடுமா மௌலானா? ஹஜ்ரத் கூடாது. 29 ஜுஸ் ஓதுறாரு, சூரா ஃபாத்திஹா விட்டுட்டு 30 ஜுஸே ஓதுறாரு, அவருடைய தொழுகை கூடாது. ஒரு சூறா ஓதல, சூரா ஃபாத்திஹா மட்டும்தான் ஓதுறாரு, தொழுகை கூடுமா? கூடிரும். அப்படி என்ன இருக்கு இந்த சூரா ஃபாத்திஹாவுல? சூரா ஃபாத்திஹா தான் முழு குர்ஆனுடைய சமரி, முழு குர்ஆனுடைய சாராம்சம். முழு குர்ஆனை வடிச்சு எடுத்த ஒரு சூரா தான் சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவுக்கு விளக்கம், தஃப்சீர் தான் முழு குர்ஆனும். குர்ஆனுடைய எந்த ஆயத்தை நீங்க கொண்டு வந்தாலும் அது சூரா ஃபாத்திஹாவோட டச் பண்ணலாம். குர்ஆனுடைய சரியான தஃப்சீருடைய அறிவுள்ள ஒரு ஆலிமுக்கு குர்ஆனுடைய எந்த தொங்கல், எந்த சூறாவில் உள்ள எந்த வசனத்தை நீங்க கொண்டு வந்து இந்த ஆயத்து சூரா ஃபாத்திஹாவுக்கு எப்படி விளக்கமாக அமையும், சூரா ஃபாத்திஹாவுக்கும் இதுக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது என்று கேட்டா அதை சொல்ல முடியும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த சூரா ஃபாத்திஹாவுல நாம என்ன ஓதுறோம், என்ன கேட்கிறோம் என்பதை நாங்க புரியறது இல்லை. சூரா ஃபாத்திஹாவை விளங்கி ஓதினாலே எங்களோட தொழுகையுடைய கைஃபியத், தொழுகையுடைய அந்த மனநிலை, தொழுகையில் உள்ள அந்த ஆன்மீகம் இருக்குது, அது ஆச்சரியமானதாக இருக்கு. சூரா ஃபாத்திஹாவுல பிஸ்மில்லாவுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து, ஹம்துண்டா என்ன? புகழ். அல்ஹம்துண்டா அதுல ஹம்து என்ற புகழ்ல அலிஃப்லாம சேர்த்ததோட என்ன அர்த்தமாகுதுண்டா, எல்லா புகழ்களும் இந்த அலிஃப்லாம் இருக்குது லில் இஸ்திகராகி ஜமீஇல் ஹம்தி வ ஸனாஇ லில்லாஹி ஜல்ல வ அலா. அப்படின்னா அரபுல உள்ள ஆழம், கருத்தாளம், சொற்களில் உள்ள ஆழம் இதுதான். இங்க ஹம்துண்டா பொதுவாக புகழ், அதுல அலிஃப்லாம் வந்ததோட என்ன அர்த்தமாகுதுண்டா, முழு உலகத்திலையும் யார் யாரெல்லாம் எதையெல்லாம் புகழ்கிறார்கள், இந்த எல்லா புகழையும் நாங்க சொல்றோம். இங்க இந்த எல்லா புகழும் யாருக்கும் சொந்தமானது அல்ல. இது எல்லாமே யாருக்கு சொந்தமானது? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் உலகங்களை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சூரா ஃபாத்திஹாவுல சொல்றோம். அல்ஹம்து, உலகத்தில் உள்ள புகழ் எல்லாமே. எங்கேயாவது ஒருத்தர் பார்த்து என்ன அழகான மயில் அப்பான்னு சொல்றாரு, அந்த புகழ் மயிலுக்கு சொந்தமானது அல்ல, மயிலுக்கு அந்த அழகை கொடுத்து மயிலை படைத்தவனுக்கு சொந்தமானதுன்னு நீங்க சூரா ஃபாத்திஹால சொல்றீங்க. எங்கேயோ ஒரு மூளை முடுக்கல் ஒருத்தர் பார்த்து என்ன அழகான குயிலுடைய குரல் பாரு, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் சொல்றீங்க. யாரோ இங்கேயோ உள்ள மீன், ஃபிஷ் டேங்கில் உள்ள மீனை பார்த்து என்ன கலர், என்ன அழகான மீன் இதுன்னு சொல்றாரு. யார் எதை புகழ்ந்தாலும் சரி, என்ன அழகான காட்சி, என்ன அழகான சீனரி, என்ன அழகான வியூ, என்ன அழகான குரல், ஒரு அழகான காரி கராத்தோதுறாரு, என்ன குரல் அப்பான்னு ஒருவர் அந்த காரிய புகழ்றாரு. அந்த புகழ் அந்த காரிக்கு சொந்தமானது அல்ல, இந்த அனைத்தையும் படைத்த, அதற்கு வடிவத்தை, அழகை, திறமையை, ஆற்றலை கொடுத்தவனுக்கு சொந்தமானது என்று சூரா ஃபாத்திஹாவுல நானும் நீங்களும் சொல்றோம். அல்ஹம்து, எல்லா புகழ்களும் யா அல்லாஹ். என்னென்ன புகழ்ந்திருக்கிறோ, அல்லாஹ் உலகத்தில் யாரை புகழ்ந்தால் என்ன, மனிதர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தால் என்ன, மனிதர்கள் மனிதர்களை புகழ்ந்தால் என்ன, மனிதர்கள் படைப்புகளை பார்த்து புகழ்ந்தால் என்ன, இந்த எந்த புகழும் எந்த பொருளுக்கும் சேராது, யாருக்கும் சொந்தமானதல்ல. லில்லா, லாம், அது ஓனர்ஷிப், உரிமையை சொல்லுகின்ற, அதுக்கு உரித்தானவன் யார் என்றால் அது அல்லாஹ் தான் என்று சொல்லுகின்ற லாம் அது. கண்ணியமான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். அடுத்து குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குது, ஒன்றோடு ஒன்று டச்சானது, தொடர்பானது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஏன் இந்த கேள்விக்கு பதில் வருகிறது, அதுக்கு ஆதாரம் அடுத்து சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஏன்னு சொன்னா ரப்பில் ஆலமீன், அவன்தான் ரப்பு. ஆலமூன், ஆலமீன் என்பது பன்மை,
ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்குது, ஒருமை அல்ல. ஆலம் தான் உலகம். ஆலமீன் என்று சொன்னால் உலகங்கள், அகிலங்கள். இது அத்தனையுடைய ரப்பு யாரு? அல்லாஹ். ரப்புண்டா என்ன? ரப்பு என்று சொன்னால் அதை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வளர்த்து போஷித்து உணவளித்து அதனுடைய சகல ஏற்பாடுகளையும் செய்பவன் அவன் அல்லாஹ். அவன் தான் ரப்பு. எனவே அங்க ரப்பில் ஆலமீன், ஆலம் என்பது பன்மையில சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பல கருத்து முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க. ஒன்று ஆலமுல் இன்சி, மனித உலகம். ஆலமுல் ஜின்னி, ஜின்களுடைய உலகம். ஆலமுல் மலாய்கா, மலக்குகளுடைய உலகம். ஆலமுல் நபாத்தாத், மரம் செடி கொடி தாவரத்தினுடைய உலகம், அது ஒரு தனி உலகம். ஆலமுல் பிஹார், கடலுடைய உலகம். கடல் என்பது தனி உலகம். மனிதன் கடலுக்கு போனா திகைத்து நிற்கிறான். ஆச்சரியமான படைப்புகளை, உயிரினங்களை, வித்தியாசமான படைப்புகளை கடலிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். கடல் என்பது தனி உலகம். ஆலமுல் ஹயவான், ஆலமு துயூர், மிருகங்களுடைய உலகம், பறவைகளுடைய உலகம். இந்த எல்லா உலகங்களையும் படைத்து ஆளுபவன் அல்லாஹ். லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை நாம சொல்றோம். சடங்கு ரூபத்துல நாம என்ன ஓதுறண்டே விளங்காம சும்மா அப்படியே நின்றுகிட்டு ஓதிக்கிட்டு அப்படியே போறோம். இந்த சூரா ஃபாத்திஹாவுடைய இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அவன் உலகத்தை, அகிலத்தை எப்படி ஆளுகிறான்? இந்த பறவைகள், மிருகங்கள், பூச்சி வகைகள், ஊர்வனங்கள், இந்த மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள், இவை அத்தனையையும் போஷித்து பராமரிப்பவன். இதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். சாப்பிடுகிறோம், உணவுகள் இன்றைக்கு சாப்பிட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபல்யந்துரில் இன்சான் இலா தஆமி. அல்லாஹ்வுடைய கட்டளை, மனிதன் அவன் உண்ணுகின்ற உணவை சிந்தனை கண்கொண்டு பார்க்கட்டும். சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடும், அப்படியே வாயில போட்டு போயிடும். ஆனா அல்லாஹ் சொல்றான், சிந்திங்க, இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்துச்சு? ஒரு பிளேட்ல, ஒரு சகன்ல உட்கார்ந்தா அல்லது ஒரு சுப்ராவுல உட்கார்ந்தா அதுல என்னென்னமோ கறி வச்சிருப்பாங்க, இறைச்சி வச்சிருப்பாங்க, பருப்பு வச்சிருப்பாங்க, அரிசி வச்சிருப்பாங்க. இந்த அரிசி எப்படி வந்தது? இந்த இறைச்சி எங்கிருந்து வந்தது? அதை படைச்சது யாரு? இந்த காய்கறி வகைகள் எங்கிருந்து வந்தது? இந்த பழங்கள், ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிறாங்க, எங்கிருந்து வந்தது? மனிதன் பல்யந்தோர், சிந்திக்கட்டும். கடமை அவனுக்கு, சிந்திக்கும்படி கட்டளையிடுகிறான் அல்லாஹ். உணவை சிந்திங்க. அல்லாஹ் தஆலாவை விளங்குறதுக்கு அல்லாஹ் பெரிய, நீங்க சயின்டிஸ்ட் ஆகி பெரிய வானலோகத்தை பத்தி அல்லது அஸ்ட்ரானமிக் வானவியல் தத்துவங்களை பத்தி படிக்கணும், சிந்திக்கணும், அப்படி ஒரு கடமையை அல்லாஹ் தஆலா வைக்கல. இயல்பான, எளிமையான, சாதாரண ஒரு எழுத வாசிக்க தெரியாத மனிதனும் புரியக்கூடிய விடயங்களை அல்லாஹ் தஆலா அத்தாட்சிகளாக அவனை உணர, அவனை புரிய, இதை படைத்தவன் யார் என்பதை உணர்வதற்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்க. இமாம் அஸ்மாஇ ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெரியார், அவங்க ஒரு கிராமவாசியை சந்திக்கிறார். ஆட்டு இடையன், ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருக்க. அவனோட கொஞ்சம் பேச்சு கொடுத்தா, இமாம் அஸ்மாஇ அரபி இலக்கண இலக்கியத்துல பாண்டித்துவம் பெற்றவர். அரபியர்கள், கிராமவாசிகளுடைய மொழி சுத்தமாக இருக்கும், அது கலப்பு இல்லாததாக இருக்கும். நகரத்துல பலருடைய போக்குவரத்தால் அது கலந்திருக்கும். ஆனா அரபிகளுடைய கிராமங்கள்ல அந்த மொழியுடைய தூய்மை, சரியான உச்சரிப்புகள், வடிவங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு, கொச்சையாக இருக்காது. அதனால இந்த அரபு மொழியில பாண்டித்துவம் பெற்றவங்க கிராமங்களுக்கு போய் அவங்களோட பேச்சு கொடுப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் என்ன மொழியில எப்படி மொழிகிறார், எந்த வார்த்தையை எப்படி சொல்லுகிறார், எப்படி வாக்கியங்களை, வார்த்தைகளை அமைக்கிறார் என்ற அந்த மொழி நடையை எடுப்பாங்க அவங்களுக்கு. அந்த விதத்துல இமாம் அஸ்மாஇ பெரிய ஒரு பாண்டித்துவம் பெற்ற இமாமுன் ஃபில் லுகா. அவர்கள் அந்த கிராமவாசியோட பேசினா, அந்த கிராமவாசி வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுகிறார். பிமஷியத்தில்லா வ இராதத்தில்லா வ குத்ரத்தில்லா வ இத்னில்லா ஹாதா மின் அதாஇல்லா. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் தந்தது, அல்லாஹ்வுடைய கிருபை, அவன் நாடினால் நடக்கும், அவன் நாடியது நடக்குது என்று ஈமானுடைய பேச்சு, அவருடைய வார்த்தையில், பேச்சிலே ஈமானுடைய வாடை அடிக்கிறது. ஒன்னும் இல்ல, தண்ணி கொண்டிருக்கிறான், எல்லாரும் எட்டி எட்டி பாக்குறாங்க. இங்க கவனிங்க, யாரும் வருவாங்க போவாங்க, கவனம் தான் முக்கியம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த கிராமவாசி ஆட்டு இடையனுடைய பேச்சினால் ஆச்சரியப்பட்டார். இமாம் அஸ்மாஇ கேட்டாங்க, பிமா அரஃப்த ரப்பக், பிமா அரஃப்த ரப்பக்,
நீ ஒரு ஆட்டு இடையன், காட்டுல கிராமவாசி, நீ எப்படி இப்படி உன்னுடைய ரப்ப புரிஞ்சு கொண்டு இவ்வளவு ஈமானிய உணர்வு உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த அல்லாஹ்வுடைய மாரிஃபத் உனக்கு எப்படி வந்துச்சு? அந்த ஆட்டு இடையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எளிமையாக சொல்லிட்டு போயிட்டான். அல் பாரத்து ததுல்லு அலல் பஈரி அஸருல் அக்தாமி யதுல்லு அலல் மஸீரி அஃபலா யதுல்லு ஹாதல் கௌனுல் பதி அலா சானிஇஹில் லத்தீஃபில் கபீர். ஆட்டு இடையன் சொன்னார், இதென்ன கேட்கிறீங்க? ஆட்டு விட்டைய பார்த்தா ஆடு போயிருக்குதுன்றது ஆட்டினுடைய விட்ட சொல்லுது. சாணிய பார்த்து மாடு போயிருக்குதுன்னு சொல்றோம். மாட்டை காணல, ஆட்டை காணல, ஒட்டகத்தை காணல. இதனுடைய கழிவை பார்த்துட்டு இது வழியா ஆடு போயிருக்குது, மாடு போயிருக்குது, யானை போயிருக்குதுன்னு சொல்றோம். ஒரு யானையுடைய ஸ்தானம் யானைய அறிவிக்குது, ஆட்டினுடைய விட்டை ஆட்டை உணர்த்துது, கால சிக்கலை பார்த்துட்டு இது வழியா யாரோ போயிருக்கிறாங்கன்றத விளங்குறோம். இந்த இதுகளை பார்த்து கண்ணால பார்க்காத அவைகளை புரிய முடியுது என்று இருந்தா, இந்த அற்புதமான வானம், பூமி, சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இதை படைத்தவனை புரிய தெரியாதா என்று கேட்டதும் அவர் திகைச்சு போனார். இமாம் அஸ்மாயி ரஹிமஹுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய ஈமான்ல அந்த ஹிதாயத்துடைய பார்வையில் உள்ள கோளாறு எங்களுக்கு படைப்பினங்கள் விளங்குது. படைப்பினங்களினூடாக படைத்தவனை புரிய தெரியும். படைப்பினங்களை அனுபவிக்கிறோம், ஆனால் படைத்தவன் தந்தது என்று படைத்தவனுக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க தெரியல. படைத்தவன் தந்த படைப்பினங்களை பயன்படுத்தியே படைத்தவனுக்கு மாறு செய்கிற நன்றி கெட்ட கூட்டமாக ஆகிவிடும். என்னுடைய பணத்தால நான் என் இஷ்டப்படி நடந்து அவனுக்கு மாறு செஞ்சா பரவாயில்ல. என்னுடைய உயிர், என்னுடைய வாழ்க்கை நானாக தேடிக்கொண்ட இந்த வாலிபம் நானாக உண்டாக்கி கொண்ட என்னுடைய பார்வை கண்ணு, இது யாரும் எனக்கு தரல, நான் தான் என் கண்ணை உண்டாக்கி கொண்டேன், நான் தான் என்னைய உருவாக்கி கொண்டேன், அதால தான் இஷ்டப்படி நடக்கிறேன் பரவாயில்ல. அந்த ரப்பு தந்த நேமத்துகளை வச்சே அந்த ரப்புக்கு மாறு செய்யற, அது ஏண்ட நான் செஞ்சது, நான் சம்பாதிச்சது என்று தன்னுடைய அந்த அனானியத்துடைய அகம்பாவமுடைய பெருமையுடைய வார்த்தைகள் பேசுவதும், படைத்த ரப்பை மறந்து வாழுவதும், அதைத்தான் குர்ஆன் கனூத் என்று சொல்கிறது. குர்ஆன் கனூத் என்று சொல்கிறது. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு கனூத், நன்றி கெட்டவனாக இருக்கிறான். கனூதுண்டா நன்றி கெட்டவன் என்பது அர்த்தம் அல்ல. இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கனூத் என்பது தருகின்ற நேமத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் தார நேமத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனுக்கு மாறு செய்யறது, அவன் தான் கனூத். ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கனூத்னா யாரு தெரியுமா? கஷ்டம் வந்தா யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு இருப்பாரு, தேவை வந்தா அல்லாஹ் அல்லாஹ்னு போவாரு, தேவை முடிஞ்சிட்டா அவர் யாரோ அல்லாஹ் யாரோ மாதிரி அவர வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு, பள்ளியை கடந்து போவாரு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை அழகாக சொல்கிறான். ஃபைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆனா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா. மனிதனுக்கு ஒரு துர், கஷ்டம் வந்து விட்டால் நடந்தவனாக உட்கார்ந்தவனாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று எங்களை அழைக்குகிறான். நாங்கள் அவனுடைய கஷ்டத்தை நீக்கிவிட்டால், சிரமத்தை போக்கிவிட்டால், மர்ர கஅல்லம் யதுனா, நாங்க விளங்குற மொழியில சொன்னா கண்டுக்காம போறோம். மர்ர கடந்து செல்லுகிறான், கஅல்லம் யதுனா எங்களை அழைக்காத ஒருவனை போல போறோம். அப்படி ஒரு தேவையே அவருக்கு வரல, கஷ்டமே வரல, பள்ளியை கடந்து போறாரு, பள்ளி ஒன்ற ஞாபகமே அவருக்கு இல்ல, பாங்கு சத்தம் கேட்குது. இப்ப அவரு படைச்ச ரப்புட்டு இப்படி ஒரு தேவை வந்து கேட்ட மாதிரியே இருக்க மாட்டார். அவர் அவராக எல்லாம் சாதிச்சு கொண்ட மாதிரி போவார். அவன் தான் கனூத் என்று சொல்றான். அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லும் போது எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். நாங்க எல்லாரும் அதை விளங்கணும், குர்ஆனை நேசிக்கணும், குர்ஆன் உடையவர்களை நேசிக்கணும், குர்ஆனை புரிய முயற்சி செய்யணும். நீங்க எல்லாம் படிச்ச மக்கள், விவரம் உள்ளாக்கள், அல்லாஹ்வுடைய கலாமை விளங்க முடியுமானவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சில மெசேஜ சொல்லும் போது சத்தியம் செய்யும். அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த தேவையும் இல்லை சத்தியம் செய்ய வேண்டும். இப்ப நம்ம யார்ட்டையாவது சத்தியம் செஞ்சா எதுக்காக சத்தியம் செய்யணும்? நம்ம சத்தியம் செஞ்சு எப்படியாவது அவனை நம்ப வைக்கணும், இல்லாட்டி நமக்கு ஆபத்து. சத்தியமா நான் செய்யல, சத்தியமா நான் கொடுக்கல, சத்தியமா நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி எப்பயாவது தப்பிக்கொள்ள பார்ப்போம்.
அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, சத்தியம் செய்து அடியாறுகளுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும் என்று. கற்பித்தல் முறை என்று நவீன கற்பித்த முறைகள்ல எத்தனையோ முறைகள் இருக்கு. அந்த எல்லா முறைகளையும் அல்லாஹ்வும் ரசூலும் இந்த உண்மைகளை, துன்யாவுடைய நிலைய, மறுமையுடைய யதார்த்தத்தை புரிய வைக்க எல்லா அந்த கற்பித்தல் முறைகளையும் மனிதனை புரிய வைக்கிறதுக்கு, விளங்கப்படுத்துறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறான். உதாரணம் சொல்லி சொல்லணுமா, அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லுகிறான். சரித்திரங்களை சொல்லி சொல்லணுமா, சரித்திரங்களை சொல்லி சொல்லுகிறான். ஆசையூட்டி ஆர்வமூட்டி நன்மாராயம் சொல்லணுமா, சொர்க்கத்தை சொல்லி சொல்லுகிறான். அச்சமூட்டி பயம் காட்டி சொல்லணுமா, நரகத்தை பற்றி சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். எந்தெந்த வகையில சொல்லணுமோ, நேரடியாக சொல்லணுமா, யா யுஹன்னாஸ் யா யுஹல்லதீன ஆமனு, ஓ மனிதர்களே, ஈமானுடையவர்களே என்று அழைச்சி உறவ சொல்லி சொல்லுகிறான். யா இபாதி, அடியார்களே, என்னுடைய அடியார்களே என்ற உறவ முறையை சொல்லி அழைக்குகிறான். பாப்பா சும்மா டேய் ஜவா இதை செய்து மகனுக்கு சொல்றதுக்கும், மகனே என் வாப்பா, என் பையனே, மகனே என்று அந்த உறவை சொல்லி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்துல்லா அதை செஞ்சுட்டு போன்று சொல்லி எல்லாரும் சொல்லலாம். அப்துல்லா இதவா, அப்துல்லா இதை செய்யறது எல்லாரும் சொல்லலாம். ஆனா மகனேன்னு சொல்றது, அந்த பாப்பாவுக்குள்ள உறவை சொல்லி சொல்றது இருக்குது. அது என்னமோ முக்கியமான பாசத்தோடு ஒரு விஷயத்த சொல்றாரு அல்லாஹ் தஆலா. எங்களுடைய ஈமானுடைய உறவை சொல்லி ஈமானுடையவர்களே என்று கூப்பிட்டு சொல்கிறான். நேரடியாக சொல்லாம என் மகனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, யார்கிட்டையாவது சொல்லி சொல்லணுமா, அப்படி சொல்றோம். அல்லாஹ் தஆலா 333 இடங்கள்ல கொல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று நபியை சொல்லி நபியின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லுங்க. இதையெல்லாம் தாண்டி நவீன கற்பித்தல் முறைகளையும் தாண்டி அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டும் சொல்லுங்க. எங்கேயும் ஒரு ப்ரொஃபசர், ஒரு டீச்சர் வந்து சத்தியமா 5 5 10 அப்படி படிச்சு கொடுக்கிறதா இல்ல. அதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா சத்தியத்துக்கு மேல சத்தியம் செஞ்சு சொல்லுகிறார். அப்படியாவது எங்களுக்கு விளங்கட்டும். அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை சொல்லும் போது எங்க எல்லாம் சத்தியம் செய்கிறானோ, சத்தியம் செய்யப்படுகின்ற விடயங்களுக்கும் சத்தியம் செய்து சொல்லப்படுற அந்த மெசேஜுக்கும் இடையில கனெக்ஷன், சம்பந்தம் இருக்கு. சும்மா எதுக்கோ சத்தியம் செஞ்சு எங்கேயோ ஒன்றை சொல்லிட்டு போறன்றது அர்த்தம் அப்படி இருக்காது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா வல் ஆதியாதி ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. 5 சத்தியம் அல்லாஹ் செஞ்சு, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னை படைத்த ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அந்த சத்தியம் 5 என்ன தெரியுமா? குதிரையுடைய 5 விதமான செயல்பாட்டின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் ஆதியாதி ضبحا ஃபல்மூரியாதி கத்ஹா, துள்ளி பாய்ந்து ஓடுகின்ற குதிரையின் மீது சத்தியமாக. ஃபல்மூரியாத், நெருப்பு துளிகளை கிளற வைத்துக் கொண்டு ஓடுகின்ற நெருப்பு குதிரையின் மீது சத்தியமாக. ஃபவஸத்ன பிஹி, இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது தூசி புழுதிகளை கிளப்பிக் கொண்டு ஓடுகின்ற குதிரையின் மீது சத்தியமாக. இன்னும் எதிரி படையின் மீது நடுவுல குதித்து பாய்ந்து தாக்குதல் நடத்துகின்ற குதிரையின் மீது சத்தியமாக. மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கு. மனிதன் நன்றி கெட்டவன் என்ற செய்தியை சொல்றதுக்கு குதிரையுடைய யுத்த மைதானத்துல பயன்படுத்தப்படுகின்ற பண்புகளை சொல்லி அல்லாஹ் சொல்வதற்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கண்ணியமான சகோதரர்களே, குதிரை இருக்குது ஒரு ஆச்சரியமான படைப்பது. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா, பயிற்சி கொடுத்தா 10 பேர் யுத்தம் செய்யறதுக்கும் ஒரு குதிரையோட ஒருவர் யுத்தம் செய்யறதுக்கும் சமம். 10 பேருடைய இடத்துக்கு அது என்ன செய்யும்? 10 பேருடைய வேலை செய்யும். அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த கடிவாளத்தினுடைய சைக்கிணைகள் அது புரிஞ்சுக்கொள்ளும். அதனுடைய எஜமானன் அதுக்கு சைக்கிணை செய்யறாண்டா, அது புரிஞ்சுக்கொள்ளும். முன்னங்காலால் அடிக்க சொல்றான், அது முன்னங்காலால் அடிக்கும். இன்னொரு விதத்துல சைக்கிணை செஞ்சா பின்னங்காலால் அடிக்கும். அது இன்னொரு விதத்துல சைக்கிணை செஞ்சா கீழே உள்ள கல்ல தன்னுடைய காலால எடுத்து கல் எறியும், புழுதி தூசிய கிளப்பி விடும். குதிரை இருக்குது, அது அதை வளர்த்த எஜமானன் அவன் படைக்கல்ல, அவன் வெறும் தீனி போட்டான். அந்த உணவு போட்ட நன்றிக்காக அந்த குதிரை முன்னுக்கு உயிர், இரத்த களரி, உயிருக்கு ஆபத்து என்று விளங்கினாலும் அவனுடைய சைக்கினை அவன் வாயால சொல்ல தேவையில்ல, சைக்கினைய மதிச்சு அந்த உணவுக்கு நன்றி கொடும் விதத்துல
உயிரை பணயம் வச்சு அது முன்னுக்கு போகும், அவனுக்கு வழிபடும். அவனுடைய சைக்கிணைகளை கூட அது மாறு செய்யாது. அவ்வளவு அது பயிற்றுவிக்கப்பட்டா அப்படிப்பட்ட ஒரு பண்புள்ளதுதான் குதிரை. அதனால குதிரையோட ஒரு யுத்தத்துல கலந்து கொண்டா அவருக்கு 3 பங்கு கனிமத்துல. குதிரை இல்லாம நீங்க கலக்குறீங்க, இவருக்கு 1 பங்கு. அவர் குதிரையோட கலந்தா அவருக்கு 2 மனிதர்களுடைய பங்கும் சேர்ந்து 3 பங்கு கனிமத்துல வரும். ஏண்டா குதிரை யுத்த களத்துல அவ்வளவு பயனுள்ளது. இப்ப இந்த செய்தியை சொல்லிட்டு மனிதன் நன்றி கெட்ட வண்டியே நல்லா சொல்லுகிறான். மனிதா, நீ சிந்திக்க கூடாதா? இந்த குதிரையை அவன் படைக்கவும் இல்லை, உணவு போட்ட ஒரு நன்றிக்காக அந்த குதிரையுடைய அந்த எஜமானனுடைய சைக்கிணைகளுக்கு அது வழிபட்டு உயிரையே பணயம் வச்சு அது வழிபடுகிறது, கட்டுப்படுகிறது. மனிதா, உன்னை படைத்த ரப்பு அவன் குதிரைக்காரன், அவனுடைய லாபத்துக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக குதிரையை முற்படுத்துகிறான். ஆனா அல்லாஹு தாலா சைக்கினை அல்ல, சத்தியமிட்டு தெளிவாக சொல்லி இருப்பது அவன் லாபத்துக்காக அல்ல, மனிதனே உன்னுடைய லாபத்துக்காக, உன்னுடைய இன்பத்துக்காக, உன்னுடைய வெற்றிக்காக. நீ அழிந்து விடக்கூடாது, நஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது. மனிதனுடைய லாபத்துக்காக அல்லாஹ் சொல்லுகின்ற கட்டளைகளை நீ இப்படி நன்றி கிட்டவனாக நடத்துகிறாயே என்ற அந்த குதிரைக்கு இருக்கிற நன்றி உணர்வு கூட உனக்கு வரக்கூடாதா என்ற அடிப்படையில என்று சொல்ல. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நான் இது இடையில குதிரையுடைய விஷயம் இங்க போயிருச்சு. சூரா பாத்திஹாவுல அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான விதத்தில் அல்லாஹ் தாலா அவனுடைய குதிரத்தை வல்லமையை பேசிட்டு, அவன் யாரு? அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் மாலிக் யௌமித்தீன், நாளை மறுமை நாளுடைய தீர்ப்பு நாளுடைய அதிபதி, இப்படியான பண்புகளை சொல்லிவிட்டு நாங்க தொழுகையில் என்ன சொல்கிறோம்? உடனே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். முந்திய வசனங்கள்ல அவன் அவன் என்று எங்கேயோ உள்ள யாரையோ பத்தி பேசுவதை போல பேசுகிறோம். அந்த ரப்புல் ஆலமீன் அவன் அகிலத்தை உலகத்தை படைத்தவன், எல்லா புகழும் அவனுக்கு சொந்தமானது, ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். இதையெல்லாம் சொன்ன பிறகு நாம என்ன நினைக்கிறோம்? அடுத்த கட்டத்துல இய்யாக நஅபுது, இங்க அந்த போக்கு மாறுது. அவன் என்று அவனை பற்றி படர்க்கையாக சொன்னத இப்ப முன்னிலையில அல்லாஹ்வோட கதைக்கிற ஒரு நிலைக்கு மாறிடும். என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்டவனாக யா அல்லாஹ் நீ இருந்தா, நீ ரஹ்மானா, நீ ரஹீமா, நீ மாலிக் யௌமித்தீனா, உன்னைய தவிர எனக்கு யாருமே இல்ல, நீதான் என்ற ரப்பு, நான் இந்த வாழ்க்கையை உனக்கு அர்ப்பணித்து அடிமையாக போறேன் என்று அல்லாஹ்வின் முன்னிலையில் ஆஜராகி இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் நாம் உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். நீ இப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தால் நான் உன்னுடைய அடிமை என்ற அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ்வோடு செய்கிறான். அந்த ஆயத்தை ஓதினதும் முஸ்லிமுடைய சஹீஹான ஹதீஸ்ல வருகிறது. அல்லாஹு தாலா பதில் சொல்லுகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை, ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்ற அடியானுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம். வலி அப்தி மா சஅல, என்ற அடியான் என்ன கேட்கிறானோ அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல். இப்ப நாம கேட்க வேண்டியது அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் படிச்சு தாரான். எதை கேட்கணும்? அடியானே, நீ என்கிட்ட கேட்கிறேன் ஒப்பந்தம் செஞ்சுட்டாய், நான் இப்ப உனக்கு தரப்போறேன். ஆனா நீ கேட்டு வாங்க வேண்டிய விஷயம் என்னன்றது அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். அதத்தா இதத்தா சாப்பாட்டத்தா குடிப்பத்தா என்று சொல்லி நீ உன்னுடைய நேரத்தை வீணாக்காத. நீ கேட்காமலே தார விஷயத்தை நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அது நான் ஈமான் இல்லாதவனுக்கும் கொடுக்கிறேன், ஆடு மாடு எல்லாத்துக்கும் கொடுக்கிறேன், உன்னையா விட்டு விட போறேன். நீ கேட்க வேண்டியது என்ன? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தருவாயாக. ஹிதாயத்தை கேட்கிறோம். இந்த ஹிதாயத் என்பது இருக்குது கண்ணியமான சகோதரர்களே, இது அல்லாஹ்வோடு உள்ள உறவு, தொடர்பு, கல்புடைய வெளிச்சம், பார்வை திறப்பட்டு இந்த உலக வஸ்துக்களை பார்த்து ஏமாந்து விடாமல் அதை தாண்டி மறுமையுடைய பார்வை அவருக்கு தென்படுவது. அந்த ஹிதாயத்துடைய வெளிச்சம் இருக்குது, அது எல்லாம் இல்ல. ஒரு அவுலியா, பெரும் சஹாபி, பெரும் இமாம், அவர் கூட இஹ்தினா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நபி கூட தொழுகையில நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இஹ்தினா, ஹிதாயத்தை தா. அந்த ஹிதாயத் என்பது எல்லையே இல்லை. அல்லாஹு தாலாவை விளங்குற அறிவு, அல்லாஹு தாலாவுடைய நெருக்கம், அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நோக்கி பயணிக்கிற அந்த பயணம், அதுக்கு எல்லையே இல்லை. அந்த ஹிதாயத் இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே. எந்த ஹிதாயத்தை தொழுகையில நாம கேட்கிறோமோ அந்த ஹிதாயத்துடைய உழைப்பு தான் நபிமார்கள் கொண்டு வந்த உழைப்பு. அந்த ஹிதாயத்தை நம்ம கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கிறோம்.
அந்த ஹிதாயத்துக்குரிய சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த ஹிதாயத்துக்குரிய நிபந்தனைகள் உண்டு. துவா கேட்பது. இரண்டாவது, அந்த ஹிதாயத்துடைய ஆசை, ஆர்வம், தேட்டம் உள்ளங்களில் வர வேண்டும், இனாபத்து வர வேண்டும். மூன்றாவது, அதற்காக முயற்சி, தியாகம் செய்ய வேண்டும். உலகத்துடைய விஷயங்கள்ல ஒரு பையன் பள்ளிக்கு வந்து அடிக்கடி துவா செய்யறான். யா அல்லாஹ், நான் செல்வந்தன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், நான் வசதி ஆகணும். ஆனா தொழில் செய்யறானும் இல்ல, சம்பாதிக்கிறானும் இல்ல, ஒரு விவசாயம் செய்யறானும் இல்ல, உண்டு இல்ல, துவா மட்டும் வந்து வந்து செய்யறான். நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம்? தம்பி, நீ நல்ல விஷயம், துவா கேட்கதான் வேணும். துவா மட்டும் கேட்டு சரி வராது. துவா கேட்டுட்டு நீ ஒரு கடையில போய் வேலை செய், ஒரு வியாபாரம் செய், விவசாயம் செய், தொழிலை செய், ஏதாவது சம்பாதி, முயற்சி செய். துவாவோட என்ன செய்ய சொல்லுவோம்? முயற்சி செய்ய சொல்லுவோம். ஒரு பையன் வந்து யா அல்லாஹ், நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒவ்வொரு நேரம் அடிக்கடி பள்ளியில வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம், இவன் படிக்கிறானும் இல்ல, ஸ்கூல் போறானும் இல்ல, கிளாஸ் போறானும் இல்ல, துவா மட்டும் கேட்கறான். நம்ம என்ன சொல்லுவோம்? தம்பி, நல்ல விஷயம் நீ துவா கேட்கறது, ஆனா துவா மட்டும் கேட்டு டாக்டர் ஆக முடியாது. நீ டாக்டர் ஆகணும்னு சொன்னா காலேஜுக்கு போகணும், யூனிவர்சிட்டி போகணும், ட்ரைனிங் காலேஜ் போகணும், இத்தனை வருஷம் படிக்கணும். அப்பா, துவாவும் செஞ்சுட்டு நீ நல்லா இரவு பகலா விழுந்து விழுந்து படிக்கணும். சும்மா அப்படி ஆக இயலாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப மத்த எல்லா விஷயத்திலையும் துவா மட்டும் போதாது. துவாவுக்கு பின்னால பெரிய ஒரு முயற்சி தேவைன்றதை விளங்குறோம். ஆனா ஹிதாயத்துடைய விஷயத்துல துவாவோட மட்டும் நிக்கிறோம். ஹிதாயத்துடைய துவாவுக்குரிய முயற்சி, அதுதான் தாவத். இந்த தாவத் தப்லீக் என்று சொல்றது இது இயக்கமோ குரூப்போ பார்ட்டியோ இல்ல. இது ஒவ்வொருவரும் தன்னுடைய ஹிதாயத்துக்காக செய்கின்ற முயற்சி. என்ற கல்பு திறப்பட வேண்டும். கல்பார அல்லாவுடைய மாரிபத் எனக்கு கிடைக்கணும், படைத்த ரப்போடு உள்ள உறவு எனக்கு அழகாகணும், ஈமான் சரியாகணும். இதுக்காக ஒவ்வொரும் தன்னுடைய காலம் நேரத்தை கொடுத்து செய்கின்ற முயற்சிக்கு பேர் தான் ஹிதாயத்துடைய முயற்சி, தாவத். துஆவும் அந்த தேட்டமும் ஆசையும் தியாகமும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் முயற்சி செய்கிறார்களோ. வல்லதீன என்ற ஆயத்து இருக்கிறது, அந்த வார்த்தை அதுக்கு அரபுல உலமாக்கள் மௌசூல் என்றுவாங்க, பலாகா யுஃபீது தமீம் என்று உலமாக்களுடைய அந்த விளக்கத்துல சொல்லுவாங்க. என்னண்டா, அது யாராக இருந்தாலும் பிரச்சனை. வல்லதீன, அவர் எவர், அவர் இப்படி இருக்கணும், படிச்சிருக்கணும், பணக்காரராக இருக்கணும், ஆலிமா இருக்கணும், ஒன்றுமே இல்லை. அவர் எவரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஜாஹது, முயற்சியுடையவராக இருந்தால் அவருக்கு கொடுக்கும். தேட்டமும் முயற்சியும், துவா, தேட்டம், முயற்சி, இந்த மூணும் ஹிதாயத்துடைய அடிப்படையான ஷரத்துகள், நிபந்தனைகள். எனவே கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நிறைய சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பார்க்க இயலாத உலகத்துல மாற்றங்கள் இந்த ஹிதாயத்துடைய உழைப்பினால. நாங்க கொஞ்ச நாளைக்கு முந்தி டொரண்டோ போனோம், கனடாவுல, 2005ஆம் ஆண்டு. இப்ப சொன்னாங்க டொரண்டோல அந்த நேரம் 75 மஸ்ஜிதுகள் இருக்குது டொரண்டோ சிட்டியில. 1980ல 3 பள்ளிவாசல் தான் இருந்திருக்கு. அப்ப சொன்னாங்க இப்ப 70 மஸ்ஜித். நாங்க ஒரு பள்ளியில தங்கினோம், மஸ்ஜிது தக்வா, அது சர்ச் பள்ளியா மாறி. இன்னொரு பள்ளி ஜன்னா மஸ்ஜித், அது யூதர்களுடைய வணக்க ஸ்தலம் பள்ளியாக மாறி இருக்குது. இன்னொரு பள்ளி அது டான்சிங் கிளப் பள்ளியாக மாறி இருக்குது. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இப்ப பள்ளியாக மாறி இருக்குது. நாம அங்கிருந்து டொரண்டோல இருந்து வென்கூவர் மொன்ட்ரியால் என்ற பகுதிக்கு 600 கிலோமீட்டர் தூரம் போற வழியில சொன்னாங்க ஒரு பள்ளி ஒன்று திறக்கிறாங்க, இங்க போயிட்டு நாங்க அவங்களோட சந்திச்சுட்டு பேசிட்டு நாளைக்கு பள்ளி ஓபன் பண்றாங்க. அது பார்த்தா ஒரு பாகிஸ்தான்காரர், அவர வீடு, அவர சொந்த வீட்டை 5 கோடிக்கு வித்துட்டு 2 கோடி கொடுத்து உடனே ஒரு பள்ளியை வாங்கணும், உடனே காசு கொடுக்கணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி கணக்கு, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. கொடுத்து உடனே பள்ளியை வாங்கி அவர் சின்ன வீட்டோட ரெண்டுக்கு எடுத்துக்கொண்டு இப்போ வேறையா போயிருக்கிறார். என்ற அந்த தொகையில் அவர்கிட்ட இருக்கிற மீத தொகையில சொந்தமா வீடு வாங்க இயலாது, அவரு கூலிக்கு எடுத்து இருக்கிறாரு. அப்ப பள்ளிகளுக்கு போனா ஒருத்தர் வேலை செய்யறாரு, எல்லாம் உடஞ்சி சும்மா பிஞ்சு ஜுபாலம் பிஞ்சு, இரவு ஒரு 11 மணி போல வரைக்கும் அடுத்த நாளுக்கு டாய்லெட் எல்லாம் செய்யறாரு, வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். பார்த்தா இவர் தான் அந்த வீட்டை வித்து அத்தனை கோடியை கொடுத்து பள்ளியை வாங்கிட்டு, அதுவும் போதாம ஒரு வேலைக்கார பாஸ் மாதிரி இருந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப கண்ணியமான சகோதரர்கள், நான் எதுக்கு சொல்றேன்டா, இந்த பள்ளிகள் எல்லாம் டொரண்டோவுல இப்ப 100 தாண்டிடுச்சு. நான் சொல்றது 2005ல 75 பள்ளிகள். 80ல 3 பள்ளி இருந்தது,
இந்த 25 வருஷத்துள்ளுக்கு இவ்வளவு பள்ளிகள் கூடினதை அவங்க சொல்றாங்க. பாகிஸ்தான்ல இருந்து, இந்தியாவில இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து பைதல் ஜமாத்துகள் வந்து குளிர்ல நடுங்கி நடுங்கி கேம்புகள் அடிச்சு, கூடாரம் அடிச்சு, பள்ளி இல்ல, தங்க இடம் இல்ல, ஒவ்வொரு இடங்கள்ல உட்கார்ந்து தங்கி அழுது நோம்பு பிடிச்சி துவா செஞ்சு ஆக்களை தேடி 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 சந்திச்சு உழைப்பு செஞ்சாங்க. அந்த ஜமாத்துகள் எங்கெல்லாம் தங்கினாங்களோ, எங்கெல்லாம் கூடாரம் அடிச்சிருந்தாங்களோ, அந்த இடங்கள்ல எல்லாம் இப்ப பள்ளி உருவாகி இருக்குன்னு சொல்றோம். உழைப்பு இருக்குது, ஹிதாயத்துடைய உழைப்பு ஆச்சரியமானது. இது உலகம் முழுக்க ஆச்சரியமான வழிகளை, ஹிதாயத்துடைய வழிகளை நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வராங்க. ஆப்பிரிக்கா நாடுகள்ல ஹிதாயத்துடைய அரபு நாடு ஜமாத்துகள் போய் ஆப்பிரிக்கா நாடுகள்ல 1000, 2000 ஒவ்வொரு நாளும் 1000 கணக்குல இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாத்துக்கு வாரவங்கள் அநேகமான பேர் பரம்பரையில முஸ்லிம்களாக இருந்து இஸ்லாத்தை விட்டு போனவங்க. கண்ணியமான சகோதரர்களே, இது என்னுடைய வாழ்க்கையில ஹிதாயத் எனக்கு வரணும், இந்த ஹிதாயத் உலகம் முழுக்க பரவணும் என்ற ஒரு பரந்த ஆழமான நோக்கத்துல செய்யப்படுகின்ற உழைப்பு. இது என்னமோ ஒரு குறிப்பிட்ட குரூப், அவங்க வேலைகளாதாக்கள் அப்படி சும்மா வராங்க போறாங்க அப்படின்னு சிம்பிளா நினைக்காதீங்க. இந்த வேலையுடைய எளிமைதான் இதனுடைய ரகசியம். இந்த வேலை உலகம் முழுக்க பாதுகாக்கப்பட்டு பாத்தில்களை உடைச்சு கொண்டு போறதுக்கு காரணம் இதனுடைய சிம்பிளான எளிமையான தோற்றம். அவர் பேக் தூக்கிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இல்ல, ஹெட் ஆபீஸ் இல்ல, ஒரு டெலிபோன் நம்பர் இல்ல, அட்ரஸ் ஒன்று இல்ல, ஒரு பெரிய இது ஒன்று இல்ல, இவங்களுக்கு சோசியல் மீடியா ஒன்று இல்ல, இவங்களுக்கு ஒரு இன்டர்நெட் ஒன்று இல்ல, இவங்களுக்கு வெப்சைட் ஒன்று இல்ல. இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு உலகம் என்ன செய்து பாத்தில் இதை சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கரையான் அரைக்கிற மாதிரி சத்தம் இல்லாம உலகத்துல பாத்தில்களை அரைச்சு கொண்டு பெரும் பெரும் நாடுகள்ல ஆச்சரியமான ஹிதாயத்துடைய வழிகள் பெறப்பட்டு கொண்டு போகுது. இப்ப ஆஸ்திரேலியாவுல இஜ்திமா நடந்துச்சு. அப்ப நம்மளும் போயிருந்தோம் சிட்னில. அதுக்கு நியூசிலாந்துல இருந்து ஒரு வாப்பாவும் மகனும் இஜ்திமாவுக்கு வந்திருக்கிறாங்க. 2 பேரும் ஒயிட், நியூசிலாந்து வெள்ளையர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். வாப்பாவும் மகனை நீங்க பாத்தீங்கன்னா தலப்பா கட்டி, மகன் தலப்பா கட்டி, அழகான ஆக்கள் 2 பேரும் ஜுப்பா போட்டு. பயான்கள் நம்ம ஆக்களுக்கு கணக்கில்லை. அவங்க 2 பேரும் எழுதிட்டு பாப்பா பயான் முடிஞ்ச பிறகு 2 பேர் எல்லாரும் சாப்பாட்டுக்கு போறாங்க. இந்த 2 பேர் உட்கார்ந்து பாப்பா மகன் கேட்கிறாரு, அந்த 3வது விஷயம் என்ன, 2வது விஷயம் என்ன, அதே எழுதினையா, இதே எழுதினையா, நான் பக்கத்தில் இருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன் பின்னால் இருந்து. இவங்க 2 பேரும் அவ்வளவு ஆசை, ஆர்வம், முகத்துல வெளிச்சம், இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அப்ப நான் அவங்களோட பேசினேன். முதல்ல மகன் தான் இஸ்லாத்துக்கு வந்தாராம், அதுக்கு பிறகு ஜமாத்துல போனாராம், அதுக்கு பிறகு வாப்பாவுக்காக அழுது தொழுது துவா செஞ்சு வாப்பா வந்துட்டாராம். அவர் சொல்றாரு, எங்களுக்கு துவா செய்யுங்க, என்னோட உம்மாவுக்கும் என்னோட தங்கச்சிக்கும் தாத்தாவும் நாங்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம், அவங்க இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு மகன் சொல்றான். உலகத்துல ஆச்சரியமான விதத்துல ஹிதாயத்து பரவி கொண்டிருக்குது. நாங்க தீனுடைய பொறுமதிய விலங்கல்ல, ஈமானுடைய பொறுமதிய விலங்கல்ல. நாங்க கண்ணியமான சகோதரர்களே சுயநலவாதிகளாக இந்த உலகத்துல வாழ வந்தவர்கள் அல்ல. தன்னை அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி கொண்டு உலகம் முழுக்க தீன ஹிதாயத்தை உருவாக்க பரப்ப பாடுபட வேண்டிய பாரிய பொறுப்புடைய உம்மத்து நாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய காலங்களை நேரங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தயாராகும். இன்ஷா அல்லாஹ் பெரிய தேவை இருக்குது. நிறைய